கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அவருடைய வெளியேற பெற்ற சரீரத்தாலும் ஆண்டவர் இந்த வேளையிலும் ஆண்டவரை உங்களுக்கு நன்றி கலந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகின்ற தலைப்பு விசேஷமாக இந்த நாளானது ஆசிரியர் தினமாக இருப்பதினால் நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு பாதுகாவலனாக, நமக்கு போதகராக இருக்கின்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல போதகர் என்ற ஒரு அடிப்படையில் இந்த நாளிலும் சத்தியத்தை தியானிக்கப் போகிறோம். ஆசிரியர் என்பவர் தான் எதை நம்புகிறாரோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் தான் நம்புகின்ற ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக தானே அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இயேசு திறமையான ஒரு ஆசிரியர். எப்படியெனில் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னவர் தானே மரண வேளையிலும் மன்னித்தார். மத்தேயு 5:44 பார்க்கும் பொழுது தன் மலைப்பொழிவில் பிரசங்கத்தில், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். தன்னுடைய சத்துருக்களை, தனக்கு எதிராக செயல்பட்ட ரோம போர்சேவகர்கள் முதற்கொண்டு வேதபாரகர் அனைவரையும் ஆண்டவர் அந்த வேளையிலே அவர்களை சிநேகிக்கிறவராகவும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராகவும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிடுவதாகவும், உமக்கு ஆண்டவர் இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியார்கள், இவர்களுக்காக மன்னிக்க வேண்டும் என்று மரண வேளையிலும் மன்னிப்பினுடைய ஒரு மாட்சிமே அந்த இடத்துல விளக்கியதாக பார்க்கின்றோம். ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றியே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தன்னை துன்பப்படுத்துகிறவரை மன்னிக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்த்தோம். பிதாவிடம் மத்தேயு 18:21-22 சொல்வது போல, பிதாவே இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பினுடைய ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கின்றோம். 7 முறை மாத்திரமல்ல, 70 மன்னிக்க வேண்டும் என்று மன்னிக்கின்ற ஒரு காரியத்திற்கு அளவில்லாத ஒரு தன்மையை அவர் உணர்த்தினார் என்று பார்க்கின்றோம். சத்துருக்களை சிநேகிகள் என்று சொன்னவர் தன்னை துன்புறுத்துகின்ற அவர்களை சிநேகித்தார் என்று பார்க்கின்றோம். தன்னை பிடிக்க வந்த போர் சேவர்களை காதார வெட்டினான் பேதுரு என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த மல்கூசுடைய காதை ஒட்டி குணப்படுத்தி பகையருக்கு உதவி செய்யும் பாங்கினை தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு சிறந்த குருவாக, சிறந்த ஒரு ஆசிரியனாக, சிறந்த ஒரு தலைவனாக அந்த இடத்திலே அவர் தான் செய்கின்ற காரியங்களை பார்க்கின்றோம். இந்த நாளிலும் எத்தனை ஊழியர்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்களை கீழ்ப்படுகின்றனர். முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டும், பிறகு உபதேசிக்க வேண்டும். முதலிலே எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து விட்டு பிறகு உபதேசிப்பது அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்கள் நாம் மாற்றம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உபதேசிக்க கூடாது என்று பார்க்கின்றோம். தன்னிடம் குற்றம் இல்லாததினால்தான் அவர் அதிகாரத்தோடு போதித்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னிடத்தில் எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அறிந்ததினால்தான் அவர் மற்றவர்களுக்கு அதிகாரத்தோடு போதித்தார் என்று பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அநேக வேளையிலே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக தன்னையே முன்னிறுத்தி அவன் சொல்கின்ற காரியமாக பார்க்கின்றோம். அவன் குற்றமற்றவனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். லூக்கா 4:32 பார்க்கும்போது, அவருடைய வசனம் அதிகாரத்தோடு இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உதாரணம், அதிகாலை வேளையிலே அலுவலக நேரம், நீங்கள் போய் டிராபிக் இண்டஸ்ட்ரியில் உள்ள இடத்துல டிராபிக்கை ஒழுங்கு செய்ய முடியுமா என்று நமக்கு ஒரு அறைக்கூறு விட்டால் நாம் செய்ய முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் அதை செய்பவருக்கு தேவையான அந்த யூனிஃபார்ம் போன்ற காரியங்கள் அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டருக்கு தான் அந்த வேலையை செய்ய முடியும். நாம் போய் அவ்வாறு செய்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் டிராபிக் போலீஸ் கட்டளையிட்டால் உடனே கீழ்ப்படிவார்கள். காரணம், அவருக்கு இருந்த அந்த அதிகாரம். ஆனால் அவரே சீருடை இல்லாமல் அப்படி இருந்தால் ஒருவனும் கீழ்ப்படிய மாட்டான். அதிகாரம் இருந்தும் அவர் அதிகாரமற்ற, அதாவது யூனிஃபார்ம், அதாவது டிசிப்ளின் இல்லாத ஒரு தன்மையிலே யாரும் அவரை மதிப்பதில்லை என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு முதலில்
இன்றைக்கு அநேகர் தங்கள் பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி முயற்சிக்கிறார்கள். முதலில் நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அது ஆசிரியர் துறையானாலும் சரி, மற்ற எந்த துறையானாலும், மருத்துவ துறையானாலும் எல்லாரும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். பிறகுதான் மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், ஆர்டர் போடவே முடியும். ஆண்டவர் தன்னுடைய உதாரணத்துக்கு இந்த வேளையில என்னுடைய சிறு பிராயத்தில் ஒரு இடத்துல வார்டனாக இருந்த பொழுது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நான் சில காரியங்களை அறிவுறுத்தும் போது அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். உதாரணத்துக்கு அந்த ஹாஸ்டல் அருகாமையில் உள்ள சுற்றியுள்ள இடங்களிலே இருக்கின்ற குப்பைகளை எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்றால் ஒருவரும் கீழ்ப்படிவதில்லை. அநேக வேளையிலே நானே அந்த குப்பைகளை எடுத்து போடும் பொழுது என்னுடைய அந்த மாணவர்கள் அனைவருமே ஓடி எனக்கு உதவி செய்வார்கள். காரணம், தன்னுடைய அந்த வார்டனே அவ்வாறு செய்கிறார் என்ற ஒரு எண்ணம் தான் என்று பார்க்கிறோம். அதற்காகவே தான் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கடைபிடிக்க வேண்டும். பணத்திற்கான அதிகாரம், உடல் பலத்திற்கான அதிகாரம், இவைகளின் அடிப்படையில் இரண்டு உள்ளவர்களோடு தொடர்பு இருந்தால் அதிகார பேச்சு இருக்கும் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் தான் பேசுகிறது என்னதென்று அறிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். லூக்கா 6:39 குருடனுக்கு குருடன் வழிகாட்டப்படுமோ, இவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா. லூக்கா 6:45 பார்க்கும்போது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை நல்லதை எடுத்து காட்டுகிறான், தன்னுடைய இருதய பொக்கிஷத்தில் உள்ள நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாக பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். ஆம், இருதயத்தினுடைய நினைவுகளால் வாய் பேசும் என்பதாக சொல்கின்ற ஒரு பழமொழி போல உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகிய வாக்கிலே உண்டாகும் என்ற தமிழ் கவிஞர் பாரதியாருடைய சொல்ல இந்த வேளையிலே நினைவு கூறுகிறேன். வேதாகமத்தில் மலை பிரசங்கம் மிகவும் சிறப்பான ஒன்று. அந்த சிறப்பான ஒரு சத்தியத்தை நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி நம் நாட்டில் கிறிஸ்தவர்கள் மலை பிரசங்கத்தை வாசித்து அதன்படி செய்தால் இந்தியா எப்பொழுதே கிறிஸ்துவ நாடாக மாறியிருக்கும் என்று தன்னுடைய உதவியாளர்களிடத்திலே அவர் சில வேளையிலே பேசுவதுண்டு. ஆம், நாம் ஆண்டவருடைய அந்த மலை பிரசங்கத்தை பின்பற்றி இருந்தால் நம் தேசம் என்றோ கிறிஸ்துவ நாடாக மாறியிருக்கும். இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். மலை பிரசங்கத்தை நாம் படித்து அதன் மூலியமாக மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லவும் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றும் போதுதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மலை பிரசங்கத்தை பற்றி சிறப்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அவரும் இந்த மலை பிரசங்கமானது கிறிஸ்தவர்கள் ஒழுங்காக பின்பற்றி இருந்தால் நம்மளுடைய தேசம் கிறிஸ்துவ நாடாக மாறியிருக்கும் என்பதாகவும், இந்திரா காந்தி மலை பிரசங்கத்தை ரொம்ப அதிகம் நேசிக்கிறவர். அநேக தலைவர்கள் மலை பிரசங்கத்தை குறித்துதான காரியங்களிலே தங்களை முன்னிறுத்தி வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் தன் 12 தெரிந்திருக்கும் பொழுது லூக்கா 6:20-49 பார்க்கும்போது மலை பிரசங்கம் உபதேசம், முதலில் உபதேசம், பிறகு ஜெபம், பிறகு உபதேசம், சுத்தமாக்கும் ஊழியம். அதாவது ஒவ்வொரு அவர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். லூக்கா 6:20 பார்க்கும்பொழுது தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்பதாகவும், அதே போல் 6:24 ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ என்பதாக 2 காரியங்களை பார்க்கின்றோம். இதில் பார்க்கும்பொழுது முரண் அல்லது வித்தியாசமான ஒன்று என்று பார்க்கின்றோம். முரணுக்கு ஆப்போசிட் எதிர்மறை. இங்கே இயேசு சொல்கின்ற அந்த முரண் அதே போல் எதிர்மறை போன்ற காரியத்தை பார்க்கின்றோம். முதலாவதாக தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பலன் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அதற்கு எதிர்மறையாக ஐஸ்வர்யவான்களாக உங்களுக்கு ஐயோ, பலன் உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது என்பதாக லூக்கா 16:25 இந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் அதாவது முரணுக்கும் எதிர்மறைக்குமான ஒரு வித்தியாசங்களை வேதத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு 5:2-12 வரையிலும், அதே போல மத்தேயு 6:2 அதனுடைய காரியங்களை பலனை அடைந்து திருந்ததாக சொல்லப்படுகிறது.
மட்டுமில்லாதபடிக்கு மத்திய 11:5 பார்க்கும்போது குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆம், இந்த நாட்களிலே இந்த விதமான ஒரு காரியம் ஆண்டவருடைய நாட்களிலே இருந்தது என்று பார்க்கின்றோம். லூக்கா 12:21 பார்க்கும்போது தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கின்றோம். அதாவது அந்த இடத்துல பார்க்கும்போது அதாவது பொக்கிஷமாகிய அவைகளை சேர்த்து வைக்கின்ற ஒரு எண்ணம் தான் ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானுக்கு இருக்குது என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். லூக்கா 25:34 அதே போல யாக்கோப்பு 2:5 பார்க்கும்போது தேவன் உலகத்தின் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகின்ற ஒரு எண்ணத்தை அவர் உடையவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம். அது ஆனால் லூக்கா 6:25 இடத்துல பார்க்கும்போது அங்க பார்க்கின்றோம், மகனே நீ பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் மற்றும் உன் நன்மைகளை அனுபவித்தால். லாசருடைய கதையை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல லாசருடைய காரியத்தை லாசருவை ஆசீர்வதிப்பவராக அவனை உயர்த்துவராக இருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யவானாகிய அவனுக்கு கிடைப்பதோ நரகத்தினுடைய ஒரு காரியமாக பார்க்கின்றோம். லாசரு ஆபிரகாமின் மடியை பெற்றான் என்பதாக பார்க்கின்றோம். அதனால தான் ஐஸ்வர்யவான்கள் எந்த விதத்திலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது என்று பார்க்கின்றோம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதுமே தரித்திரருக்கு ஆபிரகாம் யோபு போன்றவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக பார்க்கின்றோம். தரித்திரரும் அந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை அடைந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஐஸ்வர்யவான்களுக்கு அந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், அதனுடைய பலன் திருப்தி அடைவீர்கள். இதற்கு காரியமாக பார்க்கும்போது திருப்தி உள்ளவர்களாகிய உங்களுக்கு ஐயோ என்பதாக அந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்பொழுது பசியா இருக்கிறார்கள் அல்லது துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்பதாகவும் நீதியின் மேல் பசுதாகவும் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதாக இந்த இடத்துல முரணான ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அதற்கு எதிர்மறையாக பார்க்கும்போது என் ஊழியர்கள் புசியார்கள், நீங்களே பசியா இருக்கிறீர்கள் என்பதாகவும், அதே போல என் ஊழியர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாக இருக்கிறீர்கள் என்றும், என் ஊழியர்கள் சந்தோஷமா இருப்பார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள் என்பதாகவும் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வேளையில ஆண்டவரை பார்த்து அந்த இடத்துல வேதப்பாடுகள் கேட்பாங்க, உன்னுடைய சிஷ்யர்கள் உபவாசிப்பதில்லை, ஆனால் நல்லா திருப்தியாக சாப்பிடுவார்கள் என்று கேட்டால், ஏன்னா மனவாளன் அவர்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லை என்பதை உணர்ந்தது தான் அவர்கள் அந்த விதமான ஒரு காரியத்தில் இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது இந்த விதமான ஒரு காரியத்தில் ஏசாயா 55:1 பார்க்கும்போது அங்க பார்க்கின்றோம், தாகம் அதே மாதிரி திராட்சை ரசம் பால் போன்ற காரியங்களை அங்க சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆண்டவரை தேடி வந்தா நமக்கு நம்மளுடைய தாகம் தீர்க்கப்படும், அதே போல நாம் திருப்தியாக சாப்பிட முடியும், திராட்சை ரசம் பால் போன்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு எதிர்த்தா இருக்கும்போது நீதிமொழிகள் 14:13 நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியில் முடிவு சஞ்சலம் என்பதாக. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது அதனுடைய முடிவு சஞ்சலமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அதனால கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல நாம் ஓரளவுக்கு துன்பப்படும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது போல நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், உங்களுக்கு வளமான வாழ்வு உண்டாகும் என்று பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இதனுடைய பலன் இனி நகைப்பீர்கள். அதாவது அழுகிறவர்களுக்கு, அதாவது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகின்ற ஒரு நிலையை தான் இந்த இடத்துல லூக்கா 6:21 அங்க சொல்லுகின்ற ஒரு காரியமாக பார்க்கின்றோம். அதே மாதிரி 6:25 பார்க்கும்போது இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, பலன் இனி துக்கப்பட்டு அழுவீர்கள் என்பதாக சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இது முரணுக்கும் எதிர்மறைக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நாயுனூர் விதவை பார்க்கும்போது அவளுக்கு அவருடைய குமாரனுக்கு உயிர் மீட்சியை தந்தார் என்று பார்க்கின்றோம். எவருடைய மகளுக்கு
சுகம், அதாவது சுகம் கிடைக்கிறது, உயிர் மீட்சி கிடைக்கிறது. சமாசத்திற்கு ஜீவ தண்ணீர் இருக்கிறது. மரித்த லாசரு உயிரோடு இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இதுதான் ஆண்டவரிடத்தில் நாம் வந்து ஜீவிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு ஆசிரியர் என்று பார்க்கின்றோம். அது எப்படின்னு பார்க்கும்போது, முரணாக அதில் பார்க்கும்போது எதிர்மறை மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களுக்கு சில காரியங்களில் அவர்கள் நம்ம பாதிக்கப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். பரலோகத்தில் அதனுடைய பலன் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அப்படியே செய்தார்கள் என்று அந்த வேளையில பெற்றோர்களை பார்த்து, அவருடைய முற்பிதாக்களை பார்த்து அங்க சொல்வதான ஒரு காரியமாக பார்க்கின்றோம். எதிர்மறையாக பார்க்கும்போது எல்லா மனுஷனும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவ என்று அங்க பார்க்கின்றோம். அதாவது ஒருவர் நீங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அது மாதிரியோ அதே மாதிரி பிரசங்கத்தில் கூட நீங்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு ஆலயத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சத்தியத்தை தியானிக்கும் போது சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கு ஒரு கெடுதலான காரியம் என்று பார்க்கின்றோம். ஏன்னா கர்த்தர் நாம் தான் மகிமைப்பட வேண்டும். எவ்வாறு அந்த ஏரோது அதாவது தன் புகழ்ச்சிக்காக அவன் பிரசங்கம் பண்ணியும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனை அடித்தார் என்று பார்க்கணும். அவன் புழுத்து செத்தான் என்று பார்க்கின்றோம். எப்பொழுதுமே நாம் பேசுவது நாம் அல்ல என்று பார்க்கின்றோம். இந்த பிரசங்க பீடமானது ஆண்டவருடைய அந்த விதமான, அதாவது அந்த ஆள்கள் கர்த்தர் வாழ்கின்ற இடம் என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய இருதயத்தின் மேலே நின்றுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். அதனால நாம் பேசுவது நாம் அல்ல, கடவுளே நம்முடைய வழியாக அந்த விதமான தான் பேச வேண்டிய கருத்துக்களை, தன்னுடைய வார்த்தைகளை நினைக்கின்ற அந்த காரியத்தை அவர் வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் நாம ஒன்றே மகிமைப்பட வேண்டும் என்று பார்க்கின்றோம். அவர்கள் பிதாக்கள் கலத்திலும் அப்படியே செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால யாருமே ஒருத்தர் நம்ம புகழும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதை இந்த கருத்துக்களை ஏசாயா 51:7, 55, 11:12, எபிரேயர் 11:32-37, யாக்கோபு 1:2 போன்ற காரியங்களில் இந்த விதமான காரியங்கள், அதாவது மற்றவர்கள் நம்மை பகைக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற ஆசீர்வாதமாக மலை பிரசங்கத்திலையும் சொல்லப்பட்டிருக்கோம், அதே போல லூக்காவிலையும் சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல இதுக்கு முரணான எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக சொல்வதான ஒரு காரியத்தை பற்றி பார்க்கும்போது மத்திய 7:15, அதாவது கள்ளத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், யோவான் 15:19 அங்கே விதமான சொல்லப்பட்டிருப்பது பார்க்கட்டும். இதனால தான் நாம் எல்லா காரியங்களும் நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். உபதேசம் நடத்துகிறதாய் இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார்கள் என்பதாக ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது தான், ஆண்டவருடைய வசனங்களை அவருடைய சத்தியத்தை தியானிக்கும் பொழுது, அதை மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தான் கர்த்தருக்கு தாயும் தகப்பனாகவும் சகோதர சகோதரிகளாகவும் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஒரு வேளையில ஆண்டவர் 12 வயதில் தேவாலயத்தில் ஆசாரியர்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயாரும் தந்தை உலக பிரகாரமான தாயும் தந்தையுமாக யோசிப்பும் மரியாதை மகனே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, நான் உங்களே எல்லா இடத்துலையும் தேடிக்கொண்டிருக்குமே என்று பார்க்கும்போது, நான் என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காலத்தில் நான் இருக்க வேண்டியது அல்லவா, இவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகள் என்று தன்னுடைய சீஷர்களையும் மற்றவர்களையும் பார்த்து சொல்வதான ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அதனால தான் நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் என்று, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அது ஒவ்வொரு ஊழியருக்குமான ஒரு அறைகோலாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். லூக்கா 5:31 பார்க்கும்பொழுது பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டுவதில்லை. ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னா அவங்ககிட்ட போய் டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்காதபடிக்கு, அதாவது சுகம் உள்ளவனுக்கு நம்ம எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்ய வேண்டியதில்லை. சுகமற்றவனுக்கு பலவீனமாக இருப்பவர்களுக்கு தான் அவர்களுக்கு வேண்டும் என்று பார்க்கணும். முன்காலத்துல எல்லாம் பார்க்கும்போது அநேகர் பழைய காலத்தில் சில தமிழனுடைய சித்தர்களோ அதே மாதிரி பழைய டாக்டர்கள்லாம் பார்க்கும்போது கையினுடைய நாடியை பிடித்துவிட்டு நோயை அறிந்தவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் நாம் டாக்டர் இடத்துல போனால்
டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்மகிட்ட தான் வந்து அவர் கேட்டு அறிந்தவராக. நான் வந்து யாரையும் குறை சொல்வதாக இல்லை, ஆனாலும் அந்த விதமான ஒரு சூழ்நிலை உள்ளது என்று பார்க்கின்றோம். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தும், ஏன் அதிகாரத்தினால் ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவது அதற்கு நான் தகுதி அல்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். வேலைக்காரனுக்கான ஒரு ஆசீர்வாதமாக அந்த நூற்றுக்கு அதிபதி பெரிய படைத்தலைவர் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்டதாக பார்க்கின்றோம். இந்த நாட்களில் கூட நாம் கூட ஜெபிக்கும் போது என்ன பண்றோம், என்னுடைய குடும்பத்தை ஆசிரியம், என்னுடைய பிள்ளைகளை ஆசிரியம், என் என்று தன்னலமுள்ள ஒரு காரியத்தை தான் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டால், மற்றவர்களுக்காக, புறஜாதிகளுக்காகவும் மற்றவர்களுக்காக தான் ஆண்டவர் வந்து அதாவது திறனுக்கு தான் வந்து நாம் வந்து உபதேசிக்கவோ அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது என்று பார்க்கணும். இந்த நாட்களில் கூட பார்க்கும்போது தேசத்தில் இந்த கொரோனாவினால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அநேக குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா, அதே மாதிரி அவர்களுக்காக நாம் வந்து என்ன செய்கிறோம் என்று பார்க்க நம்ம இந்த வேலையில் நாம் சிந்திக்க வேண்டும். அதனால தான் எப்பொழுதுமே நாம் வந்து தேசத்துக்காகவும் தேசத்தினுடைய தலைவர்களுக்காகவும் அதே மாதிரி தேசத்திலே ஆளுகின்ற எல்லா விதமான அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கும் ஒவ்வொருவருக்காக நாம் வந்து ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கின்ற இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பெருமைப்பட்டு, இஸ்ரவேலிலே இவ்வாறான ஒரு விசுவாசியை நான் காணவில்லை என்று இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக புறஜாதியாக அந்த நூற்றுக்கு அதிபதியை அந்த இடத்துல சொல்வதாக பார்க்கின்றோம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த இடத்துல பார்க்கும்போது அதே பேர் தான் பார்க்கின்றோம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, ஆனால் என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு அவர்களிடத்துல ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷரை கூட்டி வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதனால அதே மாதிரி 10 குஷ்டரோகிகள் வந்து சுகமடைகிறார்கள். ஆனால் வந்து அதுல வந்து ஒருவன் மாத்திரம்தான் ஆண்டவரிடத்துல திரும்பி வந்து கர்த்தருக்கான ஒரு நன்றி அவன் அறிவித்தவனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். லூக்கா 10:30 பார்க்கும்போது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான். இந்த இடத்தை பார்க்கும்போது எருசலேம் வந்து ஒரு ஆசீர்வாதமான இடம், எரிகோ வந்து சபிக்கப்பட்ட ஒரு இடம் என்று பார்க்கின்றோம். ஆசீர்வாதமான இடம், சபிக்கப்பட்ட இடம். போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறுத்தி கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுராய் விட்டுவிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது என்ன கேட்ட, அவன் வந்து போகக்கூடாத இடத்துக்கு சென்றான் என்று பார்க்கின்றோம். எருசலேமிலிருந்து ஆசீர்வாதமான இடத்திலிருந்து சபிக்கப்பட்ட இடத்துக்கு போவான். சபிக்கப்பட்ட இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கிற இடத்துக்கு வந்தால் அவன் வந்து ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனால் அவ்வாறு இல்லாதபடிக்கு இவன் சென்றான் என்று பார்க்கணும். தற்செயலாய் அந்த வழியாக ஆசாரியன் ஒருவன் பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் என்ன பண்ணணும், அவன் தான் வந்து முதல்ல உதவி செய்திருக்க வேண்டும், ஆனால் வந்து பக்கமாக விலகி போனான். ஏன்னா அவனுக்கு காரணம் என்ன, ஆசாரிய வேலை தடைப்படும். இன்கேஸ் மறுத்துட்டா அவன் வந்துட்டு இறந்துட்டானா அவனை தொட்டா வந்து ஆசாரியனுக்கு தீட்டு என்று பார்க்கணும். இது வந்து மோசையினுடைய நியாயப்பிரமாணம். லேவியன் பக்கமாய் விலகி போனான். அது வந்து எப்படி பார்க்கும்போது கிராம ஊழியன் பக்கமாக விலகி போதில்லை. அதாவது அந்த லேவியனும் அந்த ஆசாரிய ஊழியர் செய்கிற லேவியனும் பக்கமாக விலகி போகிறான் என்று பார்க்கின்றோம். அவனுக்கும் தன்னுடைய ஊழியத்தில் தடைப்படக்கூடாது என்று பார்க்கின்றோம். ஆனால் பார்க்கும்போது ஆலயத்தில் நன்றாக பிரசங்கம், உனக்குண்டானவர்களை மற்றவர்களுக்கு கொடு என்று அங்கு ஒரு இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்பொழுது ஒருத்தனுடைய அந்த ஆசாரியனுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, அன்று தங்களுக்கு செய்த அது ஒரு சிக்கன் குழம்பு என்ன எடுத்து மற்றவர்களுக்கு அவர்கள் வீட்டில் அருகாமையில் உள்ள ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்கன்னு பார்க்கணும். அப்பொழுது ஊழியர் வருகிறார். அவருக்கு டிஃபனுக்கான குழம்பு இல்லை, எங்கே சிக்கன் குழம்பு என்று அவர் கேட்கும்போது அது வந்து பக்கத்தில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கே பார்க்கின்றோம். அதனால தான் அந்த இடத்துல அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை அப்படின்ற இது ஒரு தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்கும். அதுபோல் வந்து மற்றவர்களுக்கு தான் உபதேசமாக இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். லூக்கா 10:31 பார்க்கும்போது, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அந்த குற்றூராக இருக்கிற அந்த எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற அந்த ஒருவனை வந்து அவர் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து என்று பார்க்கின்றோம். இந்த வேலையில பார்க்கும்போது எண்ணெய் வந்து ஒரு சுத்திகரிப்பு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்று பார்க்கின்றோம். காயங்களுக்கு எண்ணெய் போடுவது, அதே போல திராட்சை ரசம்
போன்றவெல்லாம் வந்து அது மாதிரி அவர்களுக்கு அவனுக்கு அந்த ஊர் ஏன்னு கேட்டால் அவன் வந்து குற்றுயிராக இருக்கும்போது கண்ணு அணியும் நல்ல பிளட் லாஸ் இருக்கணும். அப்போ அவனுக்கு என்ன அதுக்கிட்ட அவனுக்கு உடலில் திம்பு வரணும், அவனுக்கு திராட்சை ரசம் அவனுக்கு வார்க்க வேண்டும். காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, தான் எந்த குதிரையில் வந்தானோ அல்லது வேற எந்த வாகனத்தில் வந்தானோ அதன் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்தில் கொண்டு போய் பராமரித்தது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த இடத்துல அவனுக்கு என்ன சொல்றான், இவனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவானா கூட நான் வந்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கின்ற பார்க்கணும். அதனால தான் நல்ல சமாரியனாக ஆண்டவர் எவ்வாறு ஒரு நல்ல சமாரியனாக இருந்தாரோ அது மாதிரி தான் நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். லூக்கா 10:35 பார்க்கும்போது மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை அந்த சத்திரக்காரன் கையில கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இருந்தால் திரும்பி வரும்போது அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றேன். அப்படிப்பட்டவன் தான் தன் மகனாக இருந்தால் ஆசாரியனுடைய நிலை என்ன? இப்போ வந்து அந்த ஒரு குற்றுயிராக இருக்கிறவன் வந்து ஆசாரியனுடைய மகனாக இருந்தால், லேவியனுடைய மகனாக இருந்தால் அவனுடைய நிலை என்ன? அப்படின்னு மகன் என்றால் அவர்களுக்கு அதிகமான ஒரு இது இருக்கு, அவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து கண்டிப்பாக நம்ம மகனுக்கு நல்ல சுகம் கிடைக்கணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாருங்க என்று பார்க்கணும். அதனால தான் நாம் வந்து ஒரு சாட்சியுடைய ஜீவிக்க வேண்டும். நமது ஆண்டவர் கூட அநேக வேளையில அந்த விதமான ஒரு சாட்சியின் ஜீவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் கடைபிடித்தார் என்று பார்க்கின்றோம். அநேக வேளையில தான் ஒரு சிறந்த ஆசிரியனாக, ஒரு சிறந்த போதகனாக, சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அதான் தான் என்ன பண்ற வேதத்தில் சொல்லப்படுகிறது போல, நானே வழி சத்தியம் ஜீவன் என்பதாக அவர் சொல்கின்றார். அவரே அன்றி பிதாவிடத்திற்கு ஒருவனும் வர முடியாது என்று சொல்கின்றார். அதனால சிறந்த ஆசிரியனாக, சிறந்த வழிகாட்டியாக, சிறந்த போதகராக, சிறந்த நல் ஆசிரியராக இருக்கின்ற ஆண்டவரிடத்தில் நாம் வந்து அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நாம் நடக்கும்போதுதான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரை துதிக்கும்படியான ஸ்லாக்கம் தந்ததற்காக கொடான கொடிய நன்றி எடுக்கின்றோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற விதமாக வாக்களித்தவரே, எங்கள் வாக்கு மாறாதவரே, விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முன்னாள் ஜனாதிபதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அவருடைய இந்த பிறந்த நாளிலே ஆண்டவரே அந்த ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுவதனால் அதை அடிப்படையாக கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை எங்களுக்கும் ஆண்டவர் இந்த அகில உலகத்திற்கும் பரம வைத்தியராக இருந்தீர் என்று நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். அந்த விதமான உங்களுடைய அடிச்சுவர்களை பின்பற்றவர்களாக நீர் மற்றவர்களுக்கு மறுக்கின்ற வேலையிலும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல ஆண்டவரை எங்களை நீர் ஆண்டவரை பாதுகாக்கும்படியாக வேண்டுகின்றோம். அதே போல் தன்னை ஆண்டவர் துன்பப்படுத்த வந்த அந்த மல்கூசனுடைய காதையும் ஆண்டவரை நீர் ஒட்டி அவனை சுகமாக்கினீர் என்று அது பார்க்கின்றோம். அந்த விதமான ஒரு காரியங்களில் நாங்கள் ஆண்டவரை உமக்கு முன் உதாரணமாக எங்களில் உம்மை வெளிப்படுத்தத்தக்கதாக இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று இல்லாதபடிக்கு இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவரே எங்களில் உண்மை வெளிப்படுத்த நீர் கிருபை பாராட்டும்படியாக வேண்டுகின்றோம். சங்கீதக்காரன் சொல்வது போல, தேவனே என்னை சோதித்து ஆராய்ந்து அறிந்தவர்களும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலோ உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியை நடத்தும் என்பது போல எங்களை இந்த வேளையிலே நித்திய வழியை நடத்தும்படியாக வேண்டுகின்றோம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தையாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த வேளையிலும் அடையதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வழியாகவும் ஆண்டவரே வல்லமையாக கடந்து சென்று சுகவீனமாக உள்ள ஒவ்வொருக்கு வேண்டிய நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டளம்படியாக வேண்டுகின்றோம். வேதத்திலே ஆண்டவர் இயேசுவை சொல்வது போல, இசையா 55:11-12 சொல்வது போல, என் வார்த்தை வெறுமையாக திரும்பாது, நான் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் என்பதாக விளங்கியவரே. ஆமாண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய வல்லமையான வார்த்தை கடந்து சென்று ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய விடுதலையை கட்டளம்படியாக வேண்டுகின்றோம். சுகமாக ஆண்டவரே சுகவீனமாக உள்ளவர்களுக்கு வேண்டிய சுகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றும் பலவீனமாய் உள்ளவர்களுக்கு வேண்டிய நல்ல பலனையும், அந்த படிப்பின் ஞானத்திற்கு வேண்டிய ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே ஒவ்வொருக்கும் நித்தாமை ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக வேண்டுகின்றோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே திருமணமாகாதபடிக்கு ஏற்பட்ட தடைகளிலிருந்து ஆண்டவரே அவர்களை விலக்கிமிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு வேண்டிய குழந்தை பாக்கியத்தை கட்டளிடும்படியாக வேண்டுகின்றோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேண்டிய வேலை பாக்கியத்தை கட்டளிடும்படியாக வேண்டுகின்றோம். அநேகர் ஆண்டவரை தோற்று நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்காதபடிக்கு அந்த காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கோர்ஸை கட்டளிடும்படியாக வேண்டுகின்றோம். எதிர்கால நன்மைகளை நீர் ஒவ்வொருக்கும் தரும்படியாக வேண்டுகின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் விசேஷமாக உங்களுடைய ஊழியத்தை செய்கிற உங்களுடைய
பிள்ளைகள் ஒவ்வொருக்காக வேண்டுகின்ற ஒவ்வொருடைய ஊழியத்தையும் ஆஸ்வதிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கட்டிட முடியாது வேண்டுகின்றோம். ஆண்டவரே, சத்ருவானவன் பல வழிகளிலே பல வழியாக தடைகளை கொண்டு வருவது எல்லா தடைகளையும் நித்தம்மை அகற்றப்பட முடியாக வேண்டுகின்றோம். நாங்கள் வாழ்கின்ற பகுதியில் உங்களுடைய கல்வாரத்தம் தெளிக்கப்பட முடியாக வேண்டுகின்றோம். எங்கள் மாநிலத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களும் உடைய கல்வாரத்தம் தெளிக்கப்பட முடியாக வேண்டுகின்றோம். எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் அதிலே உள்ள எல்லா பகுதிகளிலும் உங்கள் கல்வாரத்தம் தெளிக்கப்பட முடியாக வேண்டுகின்றோம். எங்கள் தேசத்தினுடைய தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கட்ட முடியாக வேண்டும். எகிப்தை ஆண்டவரை பரிபாலிக்கத்தக்கதாக யோசேப்புக்கு ஞானத்தை கட்டளையிட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிரதம மந்திரி போல ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்து அதன் மூலமாக அந்த எகிப்தில் வர பஞ்சத்தையும் இஸ்ரேல் மக்களுக்கு வருகின்ற பஞ்சத்திலிருந்தும் அவர்களை விலக்கி விட்டது போல எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆலோசகரை கட்டளிட முடியாக வேண்டுகின்றோம். நீரே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள முடியாக வேண்டுகின்றோம். பாதுகாப்பை அடைக்க முடியாக வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென்.